இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 44 அதிகாரம் 3 வசனத்தின் பின்பகுதி. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உடைய வலதுகரமும் உடைய புயமும் உடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் ஆண்டவர் நம்ம மேலே பிரியம் வைக்கும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அது எதை கொண்டு அவர் விடுதலை தருகிறாராம்? அவருடைய வலது கரத்தை கொண்டு, அவருடைய புயத்தை கொண்டு, அவருடைய முகத்தின் பிரகாசத்தை கொண்டு நமக்கு விடுதலை தருகிறாராம். அதுக்கு முந்தின பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அவங்களுடைய சொந்த பலத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு பின்னால் வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா, தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும், உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நான் என்னுடைய சொந்த பலத்தால் நான் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கிற அப்படின்னால உங்கள் வலது கரமும் உங்கள் பையமும் உடைய முகத்தின் பிரகாசம் தான் என்னை விடுதலை தருகிறது என்று சொல்லி அறிக்கை அடிக்கிறார் தாவீது ராஜா. இன்னொரு இடத்துல கூட சொல்வார், நீர் என் சத்துருக்கள் என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று அறிவேன். இப்போ சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியவில்லை அப்படின்னா நமக்கு என்ன அதில் புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. நீர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தபடியால் உடைய வலது கரமும் உடைய புயமும் உடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அவருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கிறது, அவருடைய புயம் நம்மை ரட்சிக்கிறது, அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மை ரட்சிக்கிறதுன்னு என்னது? விடுதலை கொடுக்கிறது. வலது கரம் என்ன செய்து? விடுதலை கொடுத்தது. அவருடைய வலது கரத்தினால அவர் அநேக அற்புதங்களை என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவருடைய வலது கரத்தினால அவர் நிறைய அற்புதங்களை செய்தார். அவருடைய வலதுகரம் மோசையினுடைய வலதுகரமாக மாறி செங்கோலை பிடித்து அற்புதங்களை செய்தது, செங்கடலை பிளந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி அவருடைய புயம் இசையாவில் கூட சொல்லப்படுது, என்னுடைய புயமே எனக்கு ரட்சிப்பாகி நான் தனியாக நின்று எனக்காக யுத்தம் செய்து யாருமே இல்லை, அப்போ என்னுடைய புயமே என்னை ரட்சித்தது, எனக்கு விடுதலை தந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்போ கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. அவருடைய புயத்தினால நமக்கு என்ன சில விடுதலை கொடுக்குறாரு. அப்புறம் அவருடைய முகத்தின் பிரகாசம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை இருக்கு. அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம மேலே வீசும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. நம்ம எப்படி இந்த சூரியன் சந்திரன் மேலே பிரகாசிக்கிறேன்னா, சூரியன் சந்திரன் மேலே பிரகாசிக்கும் போது தான் நமக்கு அது பௌர்ணமியாக தெரியும். அப்படி அது ஒளி கொடுக்காதனால நமக்கு அமாவாசை தெரியாது. சந்திரனுக்கு தானாக ஒளி கொடுக்க முடியாது, சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் நாமும் நீதியின் சூரியனாகிய அவருடைய முகத்தின் பிரகாசம் தான் நம்ம என்ன செய்து விடுவிக்கிறது. அதான் சொல்ல, நீர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தபடியால் உடைய புயமும் உடைய வலதுகரமும் முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் நம்முடைய பலத்தினால ஒன்றும் கிடையாது. அவருடைய புயம், அவருடைய வலதுகரம், அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மை ரட்சிக்கிறது. அதுக்கு அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறதுனால அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறனா நாம் என்ன செய்யணும்னா, அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் அவருக்கு பிரியமானபடி நாம் நடந்து கொள்ளும்போது அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 147 கூட 11 சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவங்க கர்த்தர் பிரியமாக இருக்குது. அப்போ அவருடைய பிரியம் யார் மேலே இருக்குன்னா, அவருக்கு பயப்படுகிற மேலே இருக்குது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேலே இருக்கிறது, அவங்க மேலே தான் அவர் பிரியமாக இருக்கிறாரு. அந்த பிரியத்தினால தான் அவர் என்ன செய்தார்? நம்மை ரட்சிக்கிறார். வலது கரத்தினால, புயத்தினால, முகத்தின் பிரகாசத்தினால் நம்மை விடுதலை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டோடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளின் வாக்குத்தத்த வசனம், நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் நம்முடைய வலதுகரமும் நம்முடைய புயமும் நம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர்களை